இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்கோ. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சங்கீதம் அத்தியாயம் 6ல இருந்து 10 வாழ்க்கை பாடங்கள், 10 லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் சாம் சாப்டர் 6. தொடர்ச்சியாக நம்ம ஒரு வாரமா சங்கீதத்துல இருக்கின்ற ஒரு அதிகாரத்துல இருந்து வாழ்க்கை பாடங்களை பார்க்கிறோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்றது அதிகாரம் 6 இல்லைங்களா? அதுல 10 வாழ்க்கை பாடங்களை சுருக்கமா நம்ம பார்க்க போகின்றோம். அதுல முதலாவது வாழ்க்கை பாடம் என்னன்னு பார்க்கும் பொழுது, நமக்கு தேவனுடைய இரக்கம் தேவைப்படுதுங்க, தினந்தோறும் தேவைப்படுது. ஏன் தெரியுங்களா? அந்த அளவுக்கு பாவம் நம்ம லைஃப்ல இருக்குதுங்க, இல்லைன்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா சத்தியம் தெரிஞ்சிருந்தா கூட உலகத்தாருக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு சத்தியம் தெரியல, இயேசு கிறிஸ்துவின் நாமம் தெரியல, பாவவழியில இருக்கிறாங்க. ஆனாலும் நமக்கு நல்லா சத்தியம் தெரிஞ்சிருந்த போதிலும் சில பாவங்கள் நமக்கு உண்டுங்க. யாருக்கும் தெரியாம ரகசியமான பாவங்கள் உண்டு. யாருக்கும் தெரியலன்னா கூட தேவனுக்கு அது நல்லாவே தெரியும். அதனால அவருடைய இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இரக்கம் இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது இல்லைங்களா? சோ அவர் இரக்கம் உள்ள தேவனா இருக்கிறார். சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம், சாம் சாப்டர் 6 verse 1. கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். பாத்தீங்களா, இங்க தாவீது என்ன சொல்றாருனாக்கா, உங்களுடைய கோபத்துல நீங்க என்ன கடிந்து கொள்ளாதீங்க. ஏன்னா தேவன் கோபம் கொண்டால் நம்ம யாருமே நிக்க முடியாது. அவருடைய கோபம் நிலைத்திருக்காம இருக்குது நம்ம மேல. அதனாலதான் இரக்கமும் கிருபையும் அன்பும் நம்ம மேல பொழியறாரு அவர். அவருடைய உக்கிரத்தை நம்ம கிட்ட இன்னைக்கு வரைக்கும் காட்டலங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் நம்ம மன்னிச்சுட்டே வராருங்க. அவர் இரக்கத்துல ஐஸ்வரவானா இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் மர்சிஃபுல்லா நம்ம மேல இருக்கிறார். அவரோட மர்சி நமக்கு தேவைங்க. அவரோட மர்சி இல்லைன்னா நம்ம என்னைக்கோ அழிஞ்சிருப்போம். அந்த அளவுக்கு பாவங்கள் நம்ம செய்திருக்கிறோங்க. இதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க சகோதர சகோதரி. தேவன் நம்ம மேல ரொம்ப ரொம்ப மிகுந்த இரக்கம் உள்ளவரா இருக்கிறாரு. இன்னைக்கு 2வது வாழ்க்கை பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம ஜெபம் செய்யும் போது நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு வீக்னஸும் தேவன் கிட்ட வெளிப்படையா சொல்லுங்க. சில பேர் அவங்க கிட்ட பாவங்கள் இருக்கும் இல்லைங்களா? ஆனா அதை வெளிப்படையா சொல்லி அதற்காக பாவமணி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பாவத்துல வருகின்ற சிற்றின்பங்கள்ல பிளஷர்ல அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கணும், விடாம அதை பிடிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பாவங்களையும் தேவன் கிட்ட சொல்லி, தேவனை இந்தந்த விஷயங்கள்ல நான் வீக்கா இருக்கிறேன், குடிக்கிற விஷயத்துல வீக்கா இருக்கிறேன், ஸ்மோக்கிங் என்னால விட முடியல, தவறான விஷயங்கள் என்னால விட முடியல, நீங்க தான் எனக்கு கிருபை தரணும். அந்த டெம்டேஷன் வரும்போது அதுல இருந்து வெளியில வர நீங்க தான் பலன் தரணும்ட்டு நம்ம ஒன்னொன்னும் சொல்லி தேவன் இடத்துல ஜெபம் பண்ணணும் இல்லைங்களா? சோ அது நம்ம சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கலாம். சாம் சாப்டர் 6 verse 2. என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. பாத்தீங்களா? சோ அவர் நீங்க தான் எனக்கு பலன் தரணும். ஏன்னா நான் வீக்ன்றாரு. நான் பலனற்று போயிருக்கிறேன். நம்ம வீக் தாங்க. முக்கியமா ஃபிளெஷ்லி டிசையர்ஸ், அந்த மாம்சீகமான வீக்னஸ் இருக்குது இல்லைங்களா? அது நமக்கு ஜாஸ்தி. ஆவியோ ரொம்ப உற்சாகமா பலனா இருக்குதுங்க. ஆனா மாம்சம் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்குது. இதுலதான் நிறைய பேர் விழுறது. சாத்தான மெயினா நம்மளுடைய மாம்சத்துல தான் கை வைக்கிறது இல்லைங்களா? அதனால எந்தெந்த விஷயத்துல நம்ம வீக்கா இருக்கிறோமோ அது தேவன் கிட்ட சொல்லி, நான் இதுல எல்லாம் வீக்கா இருக்கிற தேவனே, எனக்கு நீங்க பலன் தாங்க. தேவன் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. என்னோட மகன், என்னோட மகள் இதுல இருந்து வெளியே வரணும்ட்டு ரொம்ப ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க, இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்கன்ட்டு அவருக்கு தெரியும். தேவன் ரோபோட்டிக் மாதிரி நம்மள சொல்லி அப்படியே மாத்திட மாட்டார் இல்லைங்களா? சோ நம்ம எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறோம் அந்த பாவத்துல இருந்து வெளியேற வர, எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம்னு தேவன் பார்க்குவாருங்க. அதுல முதலாவது முயற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம போயிட்டு தேவன் கிட்ட அறிக்கை இடணும், இதுல எல்லாம் நான் வீக்கா இருக்கிறேன் தேவனே அப்படின்னு சொல்லி. 3வது வாழ்க்கை பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய நேரத்தை நம்ம நம்பணுங்க. அவரோட டைமிங் பர்ஃபெக்ட் டைமிங். நம்ம அப்பா அம்மாவோட நம்மளுக்கு எந்த டைம்ல என்ன நடக்கணும், என்ன கிடைக்கணும் அப்படின்றது தேவனுக்கு மட்டும்தான் நல்லா தெரியும். இனோஸ் த பெஸ்ட் இல்லைங்களா? அதனால அவரோட டைமிங்க்கு நம்ம காத்திருக்கணும். தேவனுக்கு காத்திருந்தோம்னா நம்ம வெக்கப்பட்டு போறது இல்லை சகோதர சகோதரி. முக்கியமா நிறைய பேர் பண்ற தவறு என்னன்னாக்கா, ஃப்ரெண்ட்ஸ் பேச்ச கேட்கறது, பியர் ப்ரெஷர்னால இல்லைங்களா? அப்பா அம்மா பேச்ச கேட்டுட்டு தவறான முடிவுக்குள்ள போயிட்டு அதனால நிறைய கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. நம்ம தேவனுடைய நேரத்துக்கு காத்திருக்கணும். எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா வேதத்துல ஆபிரகாமோட எக்ஸாம்பிள கூட பாக்குறோம். அவர் தேவனுடைய நேரத்துக்கு காத்திருக்காம ஆகார் என்ன பண்ணிட்டாருங்க, மனம் முடிச்சு அவன் மூலியமா ஒரு சங்கதி வந்துச்சுங்க இல்லைங்களா? அதனால நிறைய கான்சிக்வன்சஸும் வருது. ஸோ காடோட டைமிங்காக நம்ம வெயிட் பண்ணுங்க. அவர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்த கரெக்டான டைம்ல தேவன் அதை நிறைவேற்றுவாருங்க. சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம், சாம் சாப்டர் 6 verse 3. என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது,
கர்த்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? பாத்தீங்களா? இவரு தேவனை நோக்கி கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்குதுங்க பிரேயர்ல. என்ன சொல்றாரு? எது வரைக்கும் நீங்க வந்து இப்படியே பார்த்துட்டு இருக்க போறீங்க? இறங்காது இருக்க போறீங்க? நம்ம அப்படி கேட்க முடியாது. ஏன் தெரியுங்களா? தேவனோட டைமிங் பெர்ஃபெக்ட்டுங்க. இல்லைங்களா? சோ, அவருக்கு தெரியும் எப்போ நமக்கு என்ன நடக்கணும்ன்ட்டு. நம்ம போய் கொஸ்டின் பண்ணக்கூடாதுங்க. தேவனே இன்னும் எவ்வளவு காலம்? எவ்வளவு நேரம்? நம்ம எப்படி ஜெபிக்கணும்னாக்கா, உமக்கு கரெக்ட்டான டைம் தெரியும் தேவனே. நீங்க வந்து என்ன வழி நடத்துவீங்கப்பா. அதுக்கு நான் காத்திருக்கணும் தேவனே. தவறான யோசனைகள் எனக்கு வரக்கூடாது. தவறான முடிவுகள் நான் எடுக்கக்கூடாது தேவனே. நீங்க வந்து வழி நடத்துங்க தகப்பனே. அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குதப்பா. நீங்க வழி நடத்துங்க தகப்பனே. நான் ஒரு ஒரு படியும் நான் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில தான் எடுத்து வைக்கிறேன். நீங்க என்ன வழி நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கைய வந்து 4வது வாழ்க்கை பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம லைஃப்ல பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள் வரும்போது தேவனுடைய விடுதலைய தான் நம்ம வந்து தேடணும். தேவன் நம்மளுக்கு விடுதலை தருவார். அவர்கிட்ட இருந்தா நம்மளுக்கு வந்து சால்வேஷன் வரும் அப்படின்றத நம்ம முழுமையா நம்பணுங்க. இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரலாம். ஆனா தேவன் இதிலிருந்து என்ன காக்க வல்லவரா இருக்கிறாரு. இம்மட்டும் காத்த தேவன் இனியும் வழிநடத்த வல்லவரா இருக்கின்றார். அவர் உண்மையுள்ளவர். அழைத்தவர் உண்மையுள்ளவர். கடைசி வரைக்கும் என்ன வழி நடத்துவார் என்ற அந்த உறுதிப்பாடு நம்ம கிட்ட இருக்கணுங்க. சங்கீதம் 6:4 சாம் சாப்டர் 6 verse 4. திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை இரட்சியும். பாத்தீங்களா? எதை நிமித்தம்? அவருடைய கிருபை, அவருடைய லவ், அவருடைய மர்சி இருக்குது இல்லைங்களா? அது நிமித்தம் அவர் கண்டிப்பா ரட்சிப்பார். அந்த நம்பிக்கை டேவிட் கிட்ட கூட இருக்குதுங்க. அதனாலதான் சொல்றாரு, உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். அவருடைய கிருபை ரொம்ப பெருசு. அவரு எந்த பிரச்சனையில இருந்தும் நம்மள காப்பாத்துவாரு. அப்போஸ்தலனாகிய பவுலோட எக்ஸாம்பிள கூட நம்ம பாக்குறோம். எவ்வளவு பிரச்சனைகள்ங்க. போற இடத்துல அடி, உத, ஜெயில்ல போடுறாங்க. ஆப்போசிஷனு, கொலை செய்ய கூட வந்து நிறைய பேர் தயங்காம இருக்கிறாங்க. அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தா கூட தேவன் மேல நம்பிக்கை வைத்து என்ன பண்ணாருங்க? அவர் வந்து அவருடைய ஆவிக்குரிய போராட்டத்தை வந்து இப்படிதான் நம்மளும் இருக்கணுங்க. 5வது வாழ்க்கை பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய மாறாத அன்பை எப்போதுமே மனசுல வச்சுட்டே இருக்கணுங்க. நினைவு கூர்ந்துட்டே இருக்கணுங்க. அப்படி நினைவு கூர்ந்துட்டே இருந்தான்னு வச்சுங்களேன், நெகட்டிவான தாட்ஸ் நம்ம லைஃப்ல வராது. அவரோட லவ் வந்து அன்ஃபெயிலிங், அன்கண்டிஷனல். இந்த உலகத்துல எதுவுமே எதிர்பார்க்காம நம்மள நேசிக்கின்றவர் யாருனாக்கா நம்மளுடைய தெய்வம் தான். அவர் அன்கண்டிஷனல்ங்க. அதனாலதான் வந்து அன்கண்டிஷனலா நம்மள வந்து மன்னிக்கிறாரு. இல்லையா? தாயோட அன்புக்குன்னா மேலான அன்பு நம்மளுடைய தேவன். ஏன்னா அந்த தாயை கொடுத்ததே நம்மளுடைய தேவன் தான். தேவனோட அன்பு வந்து மாறவே மாறாது. அது அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? நினைவு கூரணும். எப்படி நம்மள வந்து தாயின் கர்ப்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வழி நடத்தினாரு. இஸ்ரவேல எப்படி வழி நடத்தினாரு. ஊழியக்காரங்களை எப்படி வழி நடத்தினாரு. அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு. அவருடைய இரக்கம் எவ்வளவு பெருசு. நினைவு கூர்ந்துனே இருக்கணும். அப்படி நினைவு கூறா விட்டால்னு வச்சுங்களேன், தேவன் எவ்வளவு பெரியவர்ன்றது நம்ம மறக்க வேண்டியதா இருக்கணும். அவரோட அன்பை வந்து மறந்துட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாத போயிடும். சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் சாம் சாப்டர் 6 verse 5. மரணத்தில் உம்மை நினைவு கூர்வதில்லை. பாதாளத்தில் உம்மை துதிப்பவர் யார்? பாத்தீங்களா? நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் தேவனை துதிக்க முடியுங்க. செத்துட்டோன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். இந்த லைஃப்ன்றதே தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற கிஃப்ட் எதற்காகனாக்கா, தேவனை துதிப்பதற்கு. அவருடைய நன்மைகளை 4 பேர்ட்ட எடுத்து சொல்லணுங்க. அவரோட அன்பை நினைவு கூர்ந்துட்டே இருக்கணும். இல்லைங்களா? இது ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது. தேவன் பத்தி மத்தவங்க எடுத்து சொல்றதுக்கு. தேவனோட அன்பை வந்து நினைவு கூர்வதுங்க. அவ்வளவு பெரியவர் நம்மளுடைய தேவன் சகோதர சகோதரி. அடுத்த பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எப்பெல்லாம் நம்ம லைஃப்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பிரச்சனைகள் வருதோ, தேவனிடத்துல போயிட்டு நம்மளுடைய இதயத்தை வந்து ஊற்றி விடணும். அவர்கிட்ட போய் அழுவுறதுல எந்த ஒரு வெட்கமும் நம்ம படக்கூடாதுங்க. ஏன்னா நம்மளுடைய அப்பா. அவர் நம்மளுடைய கண்ணீர் யாவையும் என்ன பண்றாருங்க? துடைக்கிறார். முக்கியமா அந்த கண்ணீர் துளிகள் வேஸ்டா போறது இல்லைங்க. ஒரு கண்ணீர் துளியும் அவர் வந்து துருத்தியில சேர்த்து வைக்கிறார். ஒரு பாட்டில்ல வந்து சேர்த்து வைக்கிறாருன்ட்டு வசனமே சொல்லுது. இல்லைங்களா? தேவன் நம்மளுடைய கண்ணீர் யாவையும் வந்து பார்த்துட்டு இருக்கிறாருங்க. நம்ம அழுவுறது அவருக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லைங்களா? அவர்கிட்ட போய் இதயத்தை வந்து ஊற்றி விடணும். அவர் நம்மள வந்து பாதுகாப்பாரு. சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் சாம் சாப்டர் 6:6. என் பெருமூச்சியினால் இளைத்துப் போனேன். முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைத்தேன். பாத்தீங்களா? அவர் என்ன பண்றாருன்னா, அந்த அளவுக்கு அழுகுறாரு. அவர் படிக்க என்ன ஆயிடுச்சுன்னா, அவரோட கண்ணீர்னால நனைந்து போயிடுச்சு. அவ்வளவு அழுகுறாரு. இல்லைங்களா? நம்மளுக்கும் பிரச்சனை வரும்போது தேவனிடத்துல அழுவலாம். தப்பே இல்லைங்க. இல்லைங்களா? ஏன்னா நம்ம அப்பா அவருங்க. அவர் நம்ம அழுவும்போது நிச்சயமா நம்மளுக்கு ஒரு விடுதலையை தருவாரு. நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட்ட தராருங்க. நம்ம எப்பலாம் ப்ராப்ளம் வரும்போது லைஃப்ல அத மனசுலயே வச்சுட்டு இருக்க கூடாதுங்க. அத வந்து வெளிப்படுத்தணும். அப்பதான் வந்து அந்த பாரம் நமக்கு குறையும். இப்போ ஒரு வீட்ல சாவாயிடுச்சுன்னா கூட நீங்க பார்த்தீங்கன்னாக்கா,
அழுதாதான் வந்து அந்த சோகம் வந்து வெளியே போகும். இல்லைங்களா? அழுவாம அப்படியே இருந்தேன்னு வச்சுங்களேன், உள்ளுக்குள்ளவே அது ரொம்ப பெரிய காயம் ஆயிடும். அதனால தான் நெஞ்சில கூட அடிச்சுட்டு அழுவுறாங்க. ஏன் தெரியுங்களா? அந்த நெஞ்சில அடிச்சுட்டு அழுவுற பழக்கம் நம்ப ஒரு கல்ச்சர்ல இருக்குதுனாக்கா, சில பேருக்கு அந்த துக்கம் வரும்போது ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால தான் நெஞ்சில அடிச்சுட்டு அழுவுறது. சயின்டிஃபிக்கலா அது ஒரு நல்ல பழக்கம். ஏன்னா, ஹார்ட் ப்ராப்ளம் வர்றத தடுக்கும். நம்ம கூட வந்து தேவனிடத்துல போய் அழுவலாம். தேவன் நம்ம கண்ணீரை வந்து துடைப்பாருங்க. இல்லைங்களா? அவ்வளவு பெரிய தேவன் நம்மளுடைய தேவன். இரக்கம் உள்ளவருங்க. நம்மள ரொம்ப ரொம்ப லவ் பண்றாரு. இன்ஃபாக்ட் நம்ம லைஃப்ல பிரச்சனைகள் வரும்போது, ரொம்ப பெரிய மனக்கஷ்டம் வரும்போது, நம்ம யார கட்டி பிடிச்சுட்டு அழுவோம்ன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம யார ரொம்ப லவ் பண்றோமோ, நம்மள யார் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாங்களோ, அவங்க கிட்ட தான் போய் வந்து நம்மளோட கஷ்டங்கள வெளிப்படுத்தும். அந்த மாரி இருக்கிறவர் தான் நம்மளுடைய தேவன். தேவனுக்கு மேல நம்மளுக்கு யாருமே இல்ல. நம்மளுடைய கஷ்டத்த வெளிப்படுத்துறது இல்லைங்களா? சோ அதனால அவர்கிட்ட போணும். மேலான சமாதானம் நமக்கு கிடைக்குங்க. 7வது வாழ்க்கை பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய பிரசனத்திலே தான் உண்மையான பலன் நமக்கு வந்து கிடைக்கணும். இல்லைங்களா? உலகத்தாட்ட போனாக்கா கவுன்சிலிங் பண்ணு, அத பண்ணு, இத பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து எந்த ஸ்ட்ரென்த்தும் நமக்கு வராதுங்க. ஆனா தேவன் கிட்ட போனோம்னு வச்சுங்க, அவரோட பரிசுத்த ஆவிய தருவாருங்க. இதுக்கு மேலான ஸ்ட்ரென்த் நமக்கு தேவையில்லைங்க. சகோதர சகோதரி, சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம், சாம் சாப்டர் 6 verse 7. துயரத்தினால் என் கண்கள் குழிவிழுந்து போயிற்று. என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கிப் போயிற்று. பாத்தீங்களா? அவ்வளவு துயரம் அவருக்கு இருக்குது. ஆனாலும் தேவன் கிட்ட வந்து ஜெபம் பண்றாரு. ஏன் தெரியுங்களா? தேவனிடத்துல தான் அவருக்கு பலன் இருக்குதுங்க. இப்ப கோலியாத்த அடிக்க போகும்போது என்ன சொல்றாருங்க? நீ ஈட்டினால வந்திருக்கிற, அந்த பலத்தினால வந்துக்கிற. நான் வந்து யெகோவா தேவனுடைய பலத்தினால வரேன். அவரோட நாமத்தினால நான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு போய் அவரை முறியடிக்கிறாருங்க. இதுதான் அவர்கிட்ட இருந்த நம்பிக்கை. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் கிட்ட போனா நமக்கு பலன் கிடைக்குதுங்க. இது நிதர்சனமான உண்மைங்க. வேற எங்கேயுமே பலன் கிடைக்காதுங்க சகோதர சகோதரி. 8வது வாழ்க்கை பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து தேவனுடைய நீதியின் மேல நம்பிக்கை வைக்கலாங்க. இந்த உலகத்துல நீதியை செய்வோர் யாரும் இல்ல. இன்னைக்கு வந்து பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது. அவங்க நீதியை செய்யறாங்கன்ட்டு சில பேர் நினைக்கிறாங்க. 100% நீதியை எந்த கவர்மெண்ட்டும் தர முடியாது. அது காங்கிரஸா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும். ஒருத்தர் மட்டும் தான் நீதியை தர முடியும். அவர் நம்மளுடைய தேவன். அவர் நீதிபரர். அவர் வழிகள் எல்லாம் நியாயம். அவர் என்ன செய்யறாரோ அது நீதி. நீதியை வந்து சரி கட்டுவர் தான் நம்மளுடைய தேவன். நீதி உள்ள தேவன் நம்மளுடைய தேவன். அவருடைய நீதியை மட்டும் தான் நம்ம நம்ப முடியும். சரிங்களா? அவர் ராஜபாரம் இந்த உலகத்துல ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், எல்லா இடத்துலயும் நீதி வாசமா இருக்கும். இல்லைங்களா? அந்த புதிய வானம் புதிய பூமியில நீங்க பாத்தீங்கன்னாக்கா நீதி வாசமா இருக்கும். கஷ்டம் இருக்காதுங்க, கவலை இருக்காது, கண்ணீர் இருக்காது. எல்லாத்தையும் அவர் வந்து துடைப்பாருங்க. சமாதானம் இருக்கும். சரிங்களா? நீதி வேணும்னா தேவன் கிட்ட மட்டும் தான் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம், சாம் சாப்டர் 6 verse 8. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். பாத்தீங்களா? அக்கிரமம் செய்யறவங்க வந்து விட்டுட்டு போங்க சொல்றாருங்க. ஏன் தெரியுங்களா? கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்ட உடனே நீதியை சரி கட்டிடுவாருங்க. அந்த நம்பிக்கை அவர்கிட்ட இருக்குதுங்க. இன்னைக்கு வந்து உலகத்துல தவறான வழியில நடக்கிறவங்க நல்ல நிலைமையில இருக்கிற மாதிரி நமக்கு தெரியலாங்க. ஆனா சடிதியா தேவன் என்ன பண்ணுவாருங்க? அவங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்குவாருங்க சகோதர சகோதரி. நிச்சயமா அதன் மேல வந்து நம்ம நம்பிக்கை வைக்கலாம். அவங்கள பார்த்து நம்ம வந்து பொறாமை கொள்ளக்கூடாது. தேவன் என்ன சொல்றாருங்க? பழி வாங்குதல் எனக்கு உரியது. இன்னைக்கு நம்மளுக்கு விரோதமா எவ்வளவு பேர் வந்து நிக்கலாங்க. தேவன் நிச்சயமா என்ன பண்ணுவாருங்க? வெஞ்சன்ஸ் எடுப்பார். அதனால எல்லாமே என் கையில நீ ஒப்பு கொடுத்துடுன்றார். நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். தேவன் கையில ஒப்பு கொடுத்துடணுங்க பிரச்சனைகள் எல்லாத்தையும். 9வது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் நம்மளுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்துட்டாருன்னா, அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படணும். இப்ப யோசிச்சு பார்க்கணும். இந்த ஒரு வருஷத்துல எத்தனையோ ஜெபங்கள் நம்ம வந்து தேவனிடத்துல செஞ்சிருப்போம் இல்லைங்களா? எத்தனையோ ஜெபங்களுக்கு அவர் வந்து பதில் கொடுத்திருப்பார். எவ்வளவு சந்தோஷமா அதுல நம்ம இருந்து தேவனை வந்து துதிச்சோம். நிறைய பேர் வந்து மறந்துடுறாருங்க. நம்மளும் வந்து நிறைய தடவை மறந்திருப்போம். நம்ம மறக்க கூடாதுங்க. மறந்தோம்னு வச்சுங்களேன், நன்றி கெட்டவங்க ஆயிடுங்க. அவர் எவ்வளவோ ஜெபங்களுக்கு வந்து பதில் கொடுத்திருப்பார். சரியான விதத்துல வந்து பதில் கொடுத்திருப்பார். ஆச்சரியமான விதத்துல வந்து வழி நடத்தியிருப்பார். நம்ம வந்து சந்தோஷப்பட்டு தேவனை வந்து துதிக்கணும். தாவீது ராஜா இந்த விஷயத்துல வந்து நம்மளுக்கு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிளா இருக்கிறாருங்க. சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம், சாம் சாப்டர் 6:9. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். இதுல எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா? என் ஜெபத்தை கேட்டார், என் விண்ணப்பத்தை வந்து எப்போதுமே அவர் கேட்டுட்டே இருக்கிறார் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாருங்க. இத வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. அதனால தான் சொல்றாரு. இல்லைங்களா? தொடர்ந்து அவருடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறாருங்க. பதில் தராருங்க. ரொம்ப 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 சந்தோஷப்படுறாருங்க. இல்லைங்களா? தேவனை துதிக்கிறாருங்க. அதனாலதான் ஒரு ஒரு வருஷமும் புல்லரிக்கிற மாதிரி இருக்குது. 10வது வாழ்க்கை பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய விசுவாசத்துல உறுதியா கடைசி வரைக்கும் நிக்கணுங்க. சரிங்களா? 10 வருஷம் விசுவாசமா இருக்கிறது அல்லங்க.
ஜீவ பரியந்தம் நம்ம வந்து தேவன் மேல விசுவாசமா இருக்கணும். விசுவாசம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாமல் தேவனை வந்து ப்ளீஸ் பண்ண முடியாதுங்க. விசுவாசம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் பகையினர் எல்லாரும் வெக்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடிதியிலே வெட்கப்படுவார்கள். பாத்தீங்களா, ஏன் இந்த வார்த்தையை சொல்றாருனாக்கா, அவருக்கு தேவன் மேல இருந்த விசுவாசம் தாங்க காரணம். இந்த உலகத்துல நமக்கு ஏராளமான எனிமீஸ் வந்து உருவாகலாம் இல்லைங்களா? ஆனா நம்ம தேவன் மேல விசுவாசமா இருக்கணும். தேவன் நிச்சயமாக என்னை வழி நடத்துவாரு. நான் இந்த விசுவாசத்துல உறுதியா இருப்பேன். கவலை, கண்ணீர், பிரச்சனைகள், வீட்ல ஃபைனான்சியல் ட்ரபிள் வந்தாலும் சரி, உடம்பு சரியில்லாம ஆனாலும் சரி, இல்ல நம்ம நேசிக்கிறவங்களோட டெத் வந்தாலுமே சரி, இந்த விசுவாசத்துல நான் கடைசி வரைக்கும் உறுதியா இருப்பேன்ற அந்த ஒரு மனப்பான்மையில கடைசி வரைக்கும் நம்ம வாழணுங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனோட நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக. நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேங்க்யூ so மச். ஆமென்.